بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن الأصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது எல்லாருடைய வார்த்தையிலும் வழிகாட்டுதல் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மாற்றத்தில் பொதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு பொதுமையான காரியம் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்களிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையும் ஆர்வமாக இந்த நபிமொழியை ஞாபகப்படுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஏகத்துவ கலிமாவை தெரிவிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எண்ணற்ற நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தார். அவர்கள் அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமாவையும் எத்தி வைத்தார்கள். அத்தனை நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும் இறுதியாக வந்த நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு இறங்கிய இறை செய்தியை கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அப்படியே ஈமான் கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் அவர்களுக்கு பின் வந்த தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் நன்னூல்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக இங்கு ஒன்று இருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களது குடும்பத்தார் மீது எனது குடும்பத்தார் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் திருப்பொருத்தமும் மன்னிப்பும் இன்றும் என்றென்று உண்டாவதாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, எல்லாம் நல்லடியார்களே, கடந்த வாரங்களில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதை நாம் எல்லாம் அறிவோம். அதில் வெற்றியடைந்த மாணவ மாணவிகளும் உண்டு, தோல்வி அடைந்த மாணவ மாணவிகளும் உண்டு. முதலில் வெற்றியடைந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜும்மாவின் வாயிலாக துஆவையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கல்வியில் மென்மேலும் வளர்ச்சி ஏற்படுத்துவானாக. அந்த கல்வியின் மூலமாக அவர்களுக்கு சிகரம் தொடரக்கூடிய வாய்ப்பையும் பல சிறப்புகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல அருளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்துவானாக. ஒரு சில மதிப்பெண்களின் மூலமாக ஒரு சில தாள்களில்
தனது வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட மாணவர்களும் உண்டு. அவர்கள் கவலை அடைய தேவையில்லை. மாறாக வரக்கூடிய காலகட்டத்தில் மேலும் முயற்சி செய்து அந்த தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஏனென்றால் உலக மக்களில், உலக சமூகத்தில் மிக பெரும் வெற்றி கண்டவர்கள், வெற்றி அடைந்தவர்கள் பலமுறை தோல்வியை அடைந்த பிறகுதான் வெற்றியை சந்தித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளை நம்மால் எடுத்து காட்ட முடியும். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாற்று நிகழ்வு, மின்சார பல்பை முதலில் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்டத்தட்ட 300 தடவை முயற்சி செய்து தோல்வி அடைந்த பிறகுதான் மின்சார பல்பையை இந்த சமூகத்திற்கு வெற்றிகரமாக கண்டுபிடித்து காட்டினார். அதே போன்று அடுத்த தடவை முயற்சி செய்து தன்னுடைய தேர்வுகளில் வெற்றி அடைய தோல்வி அடைந்த மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, தோல்வி அடைந்த மாணவர்களினுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் அண்டை வீட்டாளர்களும் நண்பர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக ஆதரவாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவர்களுடைய கடந்த கால வெற்றிகளை அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். நீ சரியாகத்தான் எழுதினாய், நீ அதற்குண்டான முயற்சியை செய்தாய், ஒரு சில மதிப்பெண்களின் மூலமாக நீ தோல்வி அடைந்திருக்கிறாய் என்பதாக அவர்களுக்கு உறுதுணையாக ஆதரவான வார்த்தைகளை அவர்களிடத்தில் பேச வேண்டும். மாறாக அவர்கள் தோல்வி பயத்தில் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளையோ அல்லது வாழ்க்கையில் நிராசை அடையக்கூடிய வார்த்தைகளையோ அல்லது கல்வியை விட்டு தூரமாகக்கூடிய செயல்பாட்டையோ அல்லது வேறு விதமான விபரீதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வார்த்தைகளையோ பேசி அவர்களை நிராசை அடைய செய்து விடக்கூடாது. ஏனென்றால் குர்ஆன் நமக்கு வழிகாட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அழகான முறையில் தோல்வியுற்றவர்களுக்கு அவர்களுக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் சிறந்த முறையில் குர்ஆனின் மூலமாக நமக்கு வழிகாட்டுவார். ஒவ்வொரு சமயத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் தோல்வியுற்று அந்த தோல்வி பயத்தில் கவலை அடைந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கடந்த கால வெற்றியான பதில் கிடைத்த வெற்றியை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுவார். இப்பொழுது எப்படி உங்களுக்கு சேதம் அடைந்திருக்கிறதோ போதில் நீங்கள் எப்படி பல மனிதர்களை இழந்து இருக்கிறீர்களோ, உயிர் சேதத்தின் மூலமாக கைதிகளாக பிடிக்கப்பட்டதன் மூலமாக எப்படி பல மனிதர்களை நீங்கள் இழந்து இருக்கிறீர்களோ, இதே போன்றுதான் பதில் கடத்தில் நீங்கள் எதிரிகளை 70 பேரை கொலை செய்தீர்கள், 70 பேரை கைதிகளாக பிடித்தீர்கள். உலகத்தை அல்லாஹ் பதிலில் உங்களுக்கு செய்த உதவியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதாக உகதில் ஏற்பட்ட சேதாரத்திற்கும் அவர்களுடைய தோல்விகளுக்கும் கடந்த கால வெற்றியின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அதே போன்றுதான் கடந்த கால வெற்றியை கண்டு அவர்களுக்கு தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு நாம் ஆறுதல் கூற வேண்டும். அதே போன்று எந்த மாணவிகள் எல்லாம் வெற்றி அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் சிறந்த கல்வியை, உயர்ந்த கல்வியை, உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதற்கான முடிவை ஏற்படுத்த வேண்டும். அந்த உயர்கல்வியின் மூலமாக தானும் சிகரம் தொட்டு சிறப்புகளை அமைத்துக் கொண்டு தாங்கள் சார்ந்த சமூகத்தையும் சிகரம் தொடுவதற்கு முயற்சியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஏன்னா குர்ஆன்ல ஒரு வசனம் உண்டு. அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக மக்களுக்கு எப்படி எடுத்து வைப்பான் என்பதாக உங்களால் எந்த அளவுக்கு உங்களுடைய சக்திகளை மேம்படுத்த முடியுமோ, உங்களால் உங்களுடைய சக்தியை எந்த அளவுக்கு உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா 8வது அத்தியாயத்தின் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இந்த வசனம் இறக்கப்பட்டு 1400 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு
இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த வசனத்தினுடைய பொருளடக்கம் விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த நூற்றாண்டில் சமகாலகட்டத்தில் நாம் இந்த வசனத்திற்கு பொருள் கொள்வதாக இருந்தால் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி, ஒரு சமூகத்தினுடைய மேம்பாடு, ஒரு சமூகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி இருக்க வேண்டுமோ அதை நோக்கி தான் இந்த வசனமும் பயணித்துக் கொண்டே இருக்கும். ஒரு சிறந்த கல்வியாளனாக, ஒரு சிறந்த சிந்தனையாளனாக, உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவனாக, பொருளாதார ஈட்டில் சிறந்த பொருளாதார ஈட்டியாக, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூகத்திற்கு தேவையான தான் சிறந்துவதற்கு எதுவெல்லாம் ஊட்டுகோலாக இருக்குமோ அதை தயார்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த வசனம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூண்டுகோலாக இருந்திருக்கிறது. நம்மெல்லாம் பிரபல்யமா ஒரு ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நபிமொழியை, சீன தேசம் சென்றாவது நீங்கள் உயர்கல்வியை படித்துக் கொள்ளுங்கள் என்பதாக. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இந்த ஹதீஸுடைய அரபி வாசகம், இந்த ஹதீஸ் துறையை பற்றி விளக்கம் சொல்லக்கூடிய கடந்த காலகட்டத்தில் பல ஆளுங்களை உருவாக்கிய ஹஸரத் பிஎஸ்டி ஹஸரத் அவர்கள் எங்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இந்த காலகட்டத்தில் சமகாலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உஸ்தாத்மார்களுக்கெல்லாம் அவர்கள் உஸ்தாத் ஆசிரியர். அவர்களுடைய மாணவர்களுக்கு இந்த ஹதீஸை குறித்து பாடம் நடத்தும் பொழுது சீனம் தேசம் சென்றாவது நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்றாக அந்த ஹதீஸுடைய பொருள். இந்த ஹதீஸை குறித்து தன்னுடைய மாணவர்களிடத்தில், அதாவது சமகாலகட்டத்தில் எங்களுக்கு உஸ்தாதாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களிடத்தில் பிஎஸ்டி ஹஸரத் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. எப்பா, நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்க போய் வேற தேசத்துல கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களா? ஏன்னு சொன்னா அரபியில ஒரு இலக்கண குறியீடு உண்டு. லவ் என்ற வார்த்தை, ஆங்கில லவ் கிடையாது, லாம் வாஸ் அவர் லவ். அந்த லவ் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் குஞ்சு என்ற ஒரு வார்த்தை மறைமுகத்தில் ஆகியிருக்கும். இந்த ஹதீஸுக்கு பிஎஸ்டி ஹஸரத் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். நீங்கள் சீன தேசத்திற்கு சென்று கல்வி பயில வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. நீங்கள் சீன தேசத்தில் இருந்தாலும் இங்கு வந்து கல்வியை பயின்று கொள்ளுங்கள். ஏனென்றால் கல்வியின் கருவூலமாக, கல்வியின் பொக்கிஷமாக, கல்வியின் கடலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது அவர்கள் இன்னொருடத்தில் சென்று கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்தி இருக்க மாட்டார்கள் என்ற அழகான அற்புதமான ஒரு விளக்கத்தை தன்னுடைய மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் பெருந்தகை விளக்கி காட்டினார்கள். கல்வி என்பது பிரயோஜனமான கல்வி யாரிடத்தில், எந்த தேசத்தில், ஒரு உலகத்தில் வாழக்கூடிய கடல் வேலையில் கிடைத்தாலும் கூட அங்கு சென்று அந்த பிரயோஜனமான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய தூண்டுகோல். கடந்த காலத்தினுடைய பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் ஒரு ஹதீஸுக்காக வேண்டி, ஒரு வசனத்தினுடைய விளக்கத்திற்காக வேண்டி தேசங்கள் கடந்து, நாடுகள் கடந்து அந்த ஆசிரியரிடத்தில் தான் ஒரு ஆளுமாக இருந்தாலும் கூட, தான் மற்றவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு திறமசாலியாக இருந்தாலும் கூட, ஒரு ஹதீஸுடைய விளக்கத்திற்காக வேண்டி நாடுகள் கடந்து, கண்டங்கள் கடந்து கல்விக்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய திறமையான ஒரு ஆலிம், அவருடைய பெயர் பகீ இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹ். அவங்களுக்கு நீண்ட காலமா ஒரு ஆசை. அவர்களுடைய சமகாலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். ஹதீஸ் கிரந்தங்களிலே அதிகப்படியான ஹதீஸுகளை பதிவு செய்து இருக்கக்கூடியவர்கள் இமாம் முஸ்லிம் அஹ்மத் இப்னு ஹம்பல். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தான் கிட்டத்தட்ட 25,000 ஹதீஸுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்ட ஆசிரியரிடத்தில் சென்று நாம் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். நாம பிரிச்சு வைக்கிற மாதிரி உலக கல்வி, மார்க்க
இரண்டு விதமான கல்விகள் பயன்படுத்தப்படவே இல்லை. வெள்ளக்காரன் பார்த்த வேலை. ஆனா வஹீபுல் மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹ் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களிடத்தில் சென்று கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் இருக்கிறது ஸ்பெயின்ல, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இருக்கிறது ஈராக்கினுடைய பகதாத் நகர்ல. போய் பிரயாணம் செய்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில பிரயாணத்திற்காக தயாராகக்கூடிய அந்த சூழலில் பயண செலவோடு கூட காசு கிடையாது. இந்த மாதிரி சூழலில் பயணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார். நடந்தே போனாங்க. ஈராக்குக்கு ஸ்பெயின்ல இருந்து நடந்தே போனாங்க. கிட்டத்தட்ட 6 நாடுகளை கடந்து 2 வருடம் பிரயாணத்தில் நடைபயணத்தில் பிரயாணத்தின் மூலமாக ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. அங்க போய் ஒரு வேலை செய்வாங்க. வேலை செஞ்சு தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் தன்னுடைய பிரயாண செலவுகளுக்கும் எப்பொழுது காசு செய்கிறீர்களோ அந்த காசு எடுத்துக்கொண்டு இன்னொரு அங்க போய் அதே மாதிரி வேலை செஞ்சு இப்படி எங்கெல்லாம் காசு கிடைக்குமோ அந்த காசுகளை எடுத்துக்கொண்டு ஈராக்கை சென்று அடைகிறார்கள். 2 வருடத்திற்கு பிறகு நடைமுறையானமாக அங்க போய் அடையக்கூடிய சேரக்கூடிய நேரத்தில் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கருத்து வேறுபாடின் காரணமாக வீட்டு சிறையில நீங்க யாருக்கும் ஹதீஸ் கலையை பற்றியோ குர்ஆனுடைய கல்வியை பற்றியோ ஃபிக்ஹ்னுடைய கலையை பற்றியோ யாருக்கும் எந்த கல்வியையும் கற்றுக் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையோடு வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். இந்த மாதிரி சூழ்நிலையில் போய் பார்க்கிறாங்க. தான் வந்த செய்தியை பற்றி எண்ணத்தை பற்றியும் ஆசையை பற்றியும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்ல மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹ் கூடிய நேரத்தில் என்னை பற்றி உண்டான செய்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் தெரியும். இப்பொழுது நான் உனக்கு கல்வி கற்றுத் தந்தாலும் எனக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. நீங்க வெளியூருக்காரர், வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறீங்க. 2 பேருக்குமே சிரமம். இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிந்து விட்டார். நான் கல்வி கற்பதற்காகவே வந்துவிட்டேன், திரும்பி செல்லக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹ். அப்படி என்றால் நேரடியாக என்னிடத்தில் ஒன்று கல்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு சூழல் இந்த காலகட்டத்தில் இல்லை. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் பிச்சைக்காரங்க நிறைய, வெளியூருக்காரங்களை இந்த ஊர்வாசிகள் கண்டுகொள்ள மாட்டார்கள். யாரெல்லாம் யாசகம் கேட்பார்களோ அவர்களுடைய தலையில் அடையாளமாக ஒரு தலப்பா மாதிரி ஒரு துண்டை கட்டியிருப்பாங்க. அதே போன்று நீங்கள் யாசகம் கேட்க வருவது போன்று நீங்கள் தலையில் தலப்பாகை கட்டிக்கொண்டு என்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. நான் இங்க வரும்போதெல்லாம் தர்மம் செய்வதனுடைய அந்த நோக்கத்திலேயே 2 ஹதீஸினுடைய விளக்கத்தையும் 2 ஹதீஸுகளையும் நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன், அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இப்படித்தான் மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹ் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடமிருந்து உயர்கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். தான் ஒரு ஆடி மற்றவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அடுத்த கட்ட கல்வியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்ற நோக்கத்தில் 2 வருடமாக பிரயாணம் செய்து நடப்பிரயாணமாக செய்து இப்படி கல்வியை கற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு தகவலுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய மக்களை குறித்து தன்னுடைய சந்ததிகளை குறித்து கவலைகள் வரும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல உறுதியாக கூறுறான். கல்யாணம் முடிச்ச உடனே கவலை வந்துடாது, உள்ள பிறகு அந்த கவலை தான் இருக்கும். அவனை படிக்க வைக்கணுமே என்ற கவலை எந்த பெற்றவர்களுக்கும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய சந்ததிகளை குறித்து ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கவலைப்படுவார்கள். அல்லாஹ் கவலைப்படக்கூடிய வயசு கூட அல்லாஹ் தெளிவா பேசுவான். ஹத்தா இதா பலக 40 சனா, 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் குறித்து எதிர்காலத்தை குறித்து அவர்களுடைய மேற்படிப்பை குறித்து உயர்கல்வி குறித்து எல்லா பொருளாதாரத்தை குறித்தும் கவலைகள் அந்த பெற்றோர்களுக்கு வந்துவிடும். நல்ல பெற்றோர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் அல்லாஹ் வழிகாட்டுவான். நல்ல பெற்றோர்களாக இருந்தால் அந்த சந்ததிகளுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி இப்படி அவர்கள் துஆ செய்வார்கள். என்னையும் சீராக்கு, என் வாழ்க்கை தரத்தை சீராக்கு, என்னுடைய
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது, வணக்கம் குறித்து துஆ செய்யும் பொழுது அவர்கள் இப்படிதான் கேட்டாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், எல்லாம் நான் மட்டும் தொழுகையாளியா இருக்கக்கூடாது, உமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னுடைய சந்ததிகளும் வணக்கசாலியாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து குர்ஆன் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல பேசுவான். ஆனா 28 இடங்கள்ல ஒரே வார்த்தை அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப பேசுவான். ஹனீஃபன் முஸ்லிமா, நாம வச்சனத்துல ஓதுவோம் தக்பீர் கட்டினவங்க, ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் நேரான நேர்மையான முஸ்லிம், எந்த பக்கமும் சாயாத முஸ்லிம் சொல்லி எல்லாம் பேசுவான். நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய கொள்கை வெளிப்பாடுனா நம்மளுடைய தேவைக்கு உட்பட்டு நம்மளுடைய கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம், இவன் காசு அதிகமாக தந்தான்னு சொன்னா அவனுக்கு ஓட்ட போட்டுருவோம். நம்மளுடைய தேவைகள் குறித்து நம்மளுடைய கட்சிகள் மாறும், நம்மளுடைய கொள்கைகள் மாறும், நம்மளுடைய இயக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசும்பொழுது ஹனீஃபன் முஸ்லிமா, அவர்கள் நேரான நேர்மையான எந்த பக்கமும் சாயாத முஸ்லிம் மாத்திரமல்ல, ஓமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பாவர் இல்லை, இணை வைக்கக்கூடியவர்களில் இல்லை. எந்த காலகட்டத்திலும் எந்த சூழலிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததே கிடையாது. நம்ம சமூகத்தில் வருத்தப்படக்கூடிய வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னா, புர்காவை அணிந்து கொண்டு முஸ்லிம்களுடைய தோட்டத்தில் சென்று கோயில்களில் பூசாரிகளிடம் குறி கேட்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. வேதனைக்குரிய விஷயம். அல்லாஹ் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்ன ஒரு பாவம் ஷிர்க். நான் மன்னிக்க மாட்டேன், வேற எந்த பாவமாக இருந்தாலும் சரி, தௌபாவை குறித்து அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பேன். ஆனால் இணை வைத்து விட்டு ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் டைரக்டா நடக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படிப்பட்ட பாவத்தை எந்த விதமான அச்ச உணர்வும் கூச்ச உணர்வும் இல்லாம சிலைக்கு முன்னாடி இருந்து கொண்டு, அந்த முன்னாடி இருந்து கொண்டு குறி சொல்லக்கூடிய ஒரு பூசாரி இடத்துல போய் முஸ்லிம்கள் குறி கேட்கக்கூடிய அவலமான நிலை, வேதனையான நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சமூகத்தில். அல்லாஹ் பாதுகாக்கும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்த பிறகு பலவிதமான துஆக்களை செய்தார்கள். மக்காவுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, மக்காவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, மக்காவை அனைவரும் பிரியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான துஆக்கள் செய்தார்கள். அதில் ஒரு துஆ தான் வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் விக்கிரக வழிபாடுகளில் இருந்து பாதுகாத்து விடு, தூரமாக்கிடு கேட்டாங்க. எந்த காலகட்டத்திலும் நான் உனக்கு இணை வைத்து விடக்கூடாது, சிலைக்கு முன்னாடி நான் நின்று விடக்கூடாது என்ற விஷயத்துல தெளிவாக இருந்ததாக குர்ஆன் மூலமாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு எது கொடுக்கிறோமோ இல்லையோ, சொந்த பத்திரங்கள், சொந்த வீடு, கார், பாக்கி எது கொடுக்கிறோமோ இல்லையோ, மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வை அவரை பெற்றுக் கொள்வார்கள், அதன் மூலமாக ரசூலை பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் ரசூலை அறிந்து கொள்ளக்கூடிய சிறந்த விரோதிகமான கல்வியை அவர்களிடத்தில் நாம் கொடுத்து விட்டால், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கடைகோடிக்கு சென்றாலும் தன்னுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வார்கள், தங்களுடைய கருப்பையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். அரைகுறை ஆடை அணியக்கூடிய எந்த பகுதிக்கு சென்றாலும் இவர்கள் மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருப்பார்கள். ஏன்னா குர்ஆன்ல 80க்கும் அதிகமான இடங்களில் அல்லாஹ் தஆலா இல்மு என்ற கல்வி என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய புகாரி ஷரீஃப்ல ஒரு பாடத்திற்கு பாபுல் இல்ம், கல்வியின் பாடம் என்பதாக பதிவு செய்து அதுல 102 ஹதீசுகளை, நபிமொழிகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருப்பார்கள். குர்ஆன்ல இறக்கப்பட்ட முதல் வசனமே இக்ரா, நீ படி என்பதாக குறித்துதான். இரண்டாவதாக இறக்கப்பட்ட அத்தியாயத்தினுடைய 2வது வசனம் நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோலின் மீது சத்தியமாக, படிப்புத்துறை சம்பந்தமாக, எழுத்துத்துறை சம்பந்தமாகத்தான் குர்ஆனே முதலில் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 750க்கும் அதிகமான வசனங்கள் விஞ்ஞானத்திற்கை குறித்து, கிட்டத்தட்ட வானம் பூமியினுடைய ஆய்வை குறித்து அது பேசுகிறது. ஆனா இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொன்னா,
இந்த புலம்பலுக்கு தேவையே இல்லை. நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்கிறோம். யூதர்கள் என்னும் பெரும்பான்மை சமூகமா, பிராமணர்கள் என்ன பெரும்பான்மை சமூகமா? என்னைக்காவது தங்களை தாங்களே நாங்கள் எல்லாம் சிறுபான்மை சமூகம் என்று உலக மன்றத்தில் புலம்பிக் கொண்டு தீர்வதையோ அல்லது அந்த புலம்பலின் மூலமாக உலக சமூகம் நம் மீது இரக்கம் காட்ட வேண்டும், பச்சாதாபம் காட்ட வேண்டும், பரிவு காட்ட வேண்டும் என்று யூத சமூகமோ பிராமண சமூகமோ எந்த காலகட்டத்திலும் நினைத்ததில்லை. எந்த காலகட்டத்தில் எது கையில எடுக்க வேண்டுமோ அதை கையில எடுத்துட்டு அடுத்த கட்ட நகரை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். சம காலகட்டத்தில் இந்த சமூகம் கையில எடுக்க வேண்டியது சிறந்த உயர்கல்வியை கையில் எடுக்கணும். ஏன்னு சொன்னா 2000ற்கு பிறகு முஸ்லிம் சமூகத்தினுடைய உயர்கல்வியினுடைய வளர்ச்சி 4.9% மாத்திரம்தான். 4.9% மாத்திரம்தான் உயர்கல்வி சம்பந்தமாக நமது சமூகத்தினுடைய ஆண்களும் பெண்களும் அடுத்த கட்ட நகரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல மற்ற சமூகத்தினுடைய நிலைப்பாடை குறித்து நாம் கிட்டத்தட்ட 40 வருஷம் பின்னாடி இருக்கிறோம். நம்மளை விடவும் மற்ற சமூக மக்கள் ஜாதி வாரியாக இருந்தாலும் சரி, மத ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் 40 வருஷம் முன்னாடி இருக்கிறாங்க. ஆனா நாம 40 வருஷம் பின்னாடி இருக்கிறோம். யாரு தன்னை குறித்து யாரை பார்த்து நாமோ சிறுபான்மை சமூகம் என்று சொல்லி திரிகிறோம். எப்பெல்லாம் நோபல் பரிசு அறிவிக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் 4 பரிசு அறிவிச்சாங்கன்னு சொன்னா 2 பரிசு யூதர்களுக்கு போதும். துறை சார்ந்த விஷயத்திற்காக வேண்டி அவர்கள் மெனக்கிடுகிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். நம்ம தேர்தல் மாற்றம் கிடையாது, நோபல் பரிசு அறிவிக்கிறது. தேர்தல் விஷயத்துல கொலைப்படி செஞ்சுன்னு சொன்னா இந்த எம்எல்ஏ ஜெயிச்சிருவாரு, இந்த எம்பி பல ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது. நோபல் பரிசு அறிவிக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கல்வியாளர்கள். லஞ்சத்தை கொடுத்துலாம் வாங்கிட முடியாது. ஆனா 4 பரிசு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா 2 பரிசு யூதர்களுக்கு இஸ்ரேலுக்கு போய் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் மாத்திரமல்ல, இஸ்ரேல் நாட்டிடம் பல நாடுகள் ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கல்வியில் வளர்ச்சியின் காரணமாக. எந்த அளவுக்கு சொன்னா இந்தியா உட்பட பல நாடுகள் தங்களுடைய சொட்டு நீர் பாசனத்திற்காக வேண்டி இஸ்ரேல் நாட்டிலும் ஆலோசனை கேட்கிறாங்க. தன்னுடைய நாட்டு குறித்து பாதுகாப்பு துறை குறித்து ஆலோசனையை இஸ்ரேல் நாட்டிலும் கேட்கிறார்கள். எந்த நாடுகள் ஆலோசனை கேட்கிறதோ அந்த நாட்டினுடைய ராணுவத்திற்கு இஸ்ரேல் நாடுகளும் பயிற்சி கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வளர்ச்சி அடையக்கூடிய துடிக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆலோசனைகளை இஸ்ரேல் நாடுகள் அந்த நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் யூதர்கள் கால் தடத்தை பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மருத்துவமனைக்கு போறோம்னு சொன்னா அங்க பிளஸ் சிம்பிள் போட்டுருவாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் நம்மளை கடந்து போகுது அப்படின்னு சொன்னா அதுல பிளஸ் சிம்பிள் போட்டுருவாங்க. ஒரு மருந்து கடைக்கு போறதா இருந்தா கூட பிளஸ் சிம்பிள் போட்டுருவாங்க. இந்த குறியீடு என்பது கிறிஸ்தவத்தினுடைய குறியீடு, நமக்கு எல்லாம் தெரியும். இன்னும் மருத்துவ குறியீடு. இப்போ காலம் மாறிக்கிட்டே வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது அவர்கள் வைத்திருந்த அசா, கைத்தறி, இன்னும் பாம்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எழுதிட்டாலே இதுதான் நமக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குறியீடு இது யூதர்கள் தங்களுடைய குறியீடாக எடுத்துக்கொண்டு அவர்கள் மருத்துவ துறையில சொல்லாமல் சொல்லி காழ்பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னா சில ஹாஸ்பிட்டலுக்கு, சில மருத்துவமனைக்கு, சில மருந்துகளுக்கு, சில ஆம்புலன்ஸுக்கு, சில மருத்துவ கல்வியை படிக்கக்கூடிய சில மருத்துவர்கள் தங்களுடைய வாகனத்தில் கூட ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சியை சுற்றி ஒரு பாம்பு மேல நோக்கி போகிற மாதிரி இருக்கும். யூதர்கள் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் நாங்கள் கால் பதித்து விட்டோம், மருத்துவ துறையிலும் நாங்கள் கால் பதிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவத்தை யூதம் மிகைத்துக் கொண்டு வருவதனுடைய குறியீடு தான் இது. நம்முடைய பெரிய பலவீனம் என்னன்னு சொன்னா உலக கல்வி, மார்க்க கல்வி அப்படின்னு வீட்டு பார்க்க எப்பொழுது நாம் ஆரம்பித்தோமோ அதன் பிறகுதான் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி. ஏன்னு சொன்னா மருத்துவ துறையினுடைய பிதாமகன்கள் முஸ்லிம்கள்.
நாம தார வார்த்தை யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் தார வார்த்தை கொடுத்து விட்டோம். இதான் நம்மளுடைய பெரிய பலவீனம். எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்படாத எந்த கல்வியும் இல்லை. இங்கே துறை சார்ந்த எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, நபிமார்களுடைய வரலாறை படிக்கும் பொழுது துறை சார்ந்த கல்வியோடு சிந்தனையோடு நாம் படித்து பார்த்தோம் சொன்னா அந்த கல்வி அதில் பொறிந்திருப்பதை அதில் பொறித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி படிக்கும் பொழுது அது விவசாயம் குறித்த கல்வி அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறித்து படிக்கும் பொழுது கப்பல் துறை சார்ந்த படிப்பை பற்றி எல்லாம் தெளிவாக பேசுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கல்வியை பற்றி சொல்லி காட்டும் பொழுது வரலாறை படிக்கும் பொழுது சினிமா துறையில ஒரு விஷயத்தை இல்லாத விஷயத்தை இருக்கிறவாறு காட்டுறது அது இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் சொல்லி காட்டுறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல பல கல்விகளை பற்றி தான் பேசுறோம். இப்ப சொல்லுவாங்க மெசேஜை கண்டுபிடித்தது, எஸ்எம்எஸ் கண்டுபிடித்தது, வாட்ஸ்அப்புடைய ஆப்பை கண்டுபிடித்தது, எல்லாத்துடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய பிதாமகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். லிப்லாக் சொல்லுவாங்க, ஒரு ஆளு தூரத்தில் இருந்து என்ன பேசினாலும் அதை சரியாக உட்கொண்டு அதே விஷயத்தை பேசுறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் போது நமக்கு தெரியும். மிருகங்களுடைய பேச்சு திறன், மற்ற ஜீவராசிகளுடைய பேச்சு திறன், அதே மாதிரி காற்றாலையில் அதிலிருந்து என்ன கல்வியை பெற்றுக் கொள்ள முடியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை படிக்கும் போது நமக்கு தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு படிக்கும் சொன்னா மருத்துவத்துறை சார்ந்த அனைத்து கல்விகளும் நமக்கு கிடைக்கும். ஆனா நபிமார்களுடைய வரலாறு படிக்கும் பொழுது நாம சர்வசாதாரணமான வரலாறாக படித்துவிட்டு கடந்து செல்லும் பொழுது இது எந்த கல்வியிலுமே நமக்கு கல்வி தெரியாது. குர்ஆன்ல சொல்லப்படாத எந்த விஷயமும் இல்லை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பற்றி கேட்கும் பொழுது அவர்களுடைய வரலாறு படிக்கும் பொழுது யாரெல்லாம் தன்னை வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து படித்தா தெரியும். வானம் சார்ந்த கல்வியை படிக்க வேண்டும், அடுத்த வக்தபத்தை சிந்திக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு படித்தால் நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட நபிமார்கள், குர்ஆனில் வரலாறு சொல்லப்பட்ட நபிமார்கள், இப்படி எத்தனை நபிமார்களுடைய வரலாறு எடுத்து படித்தாலும் ஒவ்வொரு துறை சார்ந்த கல்வியை அல்லாஹ் தஆலா அதில் பொதித்து இருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நாம கவனக்குறைவாக இருக்கிறோம். உலக கல்விக்கு இவ்வளவு மதிப்பு, மறுமையினுடைய கல்விக்கு இவ்வளவு மதிப்பு என்பதாக நாமளே நமக்குள்ள ஒரு மார்க்க போட்டு வைத்துக் கொண்டு குதிரைக்கு லாடம் கட்ட மாதிரி கண்ணுக்கு கண்ணிக்கு மறைத்து கட்ட மாதிரி அப்படி நாம் உலகத்தில் வாழ்ந்துவிட்டு அப்படி போட்டாங்க. இதுதான் நம்மளுடைய பெரிய பலகீனம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் பாதுகாத்து நம்முடைய சமூகத்தில் உயர்கல்வியை நோக்கி யாரெல்லாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாம் சார்ந்த கல்வியை நோக்கி தான் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதில் அல்லாஹ்வையும் ரசூலையும் மார்க்கத்தையும் அறியக்கூடிய கல்வியாக அவர்கள் படித்து இந்த சமூகத்தை மேல்மட்டத்திற்கு உயர்த்தி செல்லக்கூடிய நல்ல வழிகாட்டிகளாக அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி முடிப்பதற்கு முன்பாக மயில்புரத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ஜமாத்தில் இடத்துல ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஹாத்திம் என்ற ஒரு வாலிபர் என்ற ஓதமான அவனுக்கு 2 கிட்னியும் செயலிழந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு அறுவை சிகிச்சைக்காக வந்து தயாராக இருக்கிறார். ரொம்ப காலகட்டமாக அவனுக்கு கிட்னி கொடுக்க வேண்டும் என்று தேடக்கூடிய விஷயத்தில் அவருடைய தந்தை காஜா மொய்து சொந்த மகனுக்கு தன்னுடைய தந்தையை கிட்னி கொடுக்கிறார். அதனுடைய அறுவை சிகிச்சை கோழிக்கோடியில் இருக்கக்கூடிய இக்ரா என்ற மருத்துவமனையில் இன்னைக்கு நடைபெற இருக்கிறது. அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிவதற்கும் அதே போன்று தந்தை மகன் 2 பேரும் உடல் ஆரோக்கியத்தோடும் பரிபூர்ண சோதரோடு நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கும் நம்மிடத்தில் இந்த ஜும்மாவில் துஆ கேட்பதற்காக வேண்டி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நான் அமானிதத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் சொன்ன விஷயம் அமானிதம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும். உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய துஆவிலும் அந்த தந்தை மகனுக்காக வேண்டி அவர்களுடைய பரிபூர்ண சுகத்திற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் ஜமாத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு எனது வார்த்தையை நிவர்த்தி செய்கிறேன். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா மருத்துவமனை கஷ்டங்கள்
எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈர்த்தெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நம் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள்மானாக என்று கூறி ஒரு வார்த்தையை நிவர்த்தி செய்கிறேன். வாசல் தாவா